தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களுக்கு அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம் ஒவ்வொரு தொடர் செய்திகளை கேட்கும்படியாய் தேவனுடைய பாதபடிக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான தருணத்தை கொடுத்த தெய்வத்திற்கு மனதார நன்றிகளை செலுத்தி நாம் இன்றைக்கான தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சிறு ஜெபத்தோடு கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புத நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்புள்ள தகப்பனே, என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசு உடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் சத்தியங்களை படிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இதோ தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் இருதயங்களை கிரியை செய்யத்தக்கதாக தேவன் இடைப்பட்டு நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. வேதாகமத்தில் நம்ம பொதுவாக பார்ப்போம் அப்படின்னா, இயேசுவுடனாக நேராக சந்தித்த அநேக நபர்களை நம் வேதாகமத்தில் பார்க்க முடியுங்க. அதுலேயும் விசேஷமாய் இயேசுவுடனான முகமுகமாய் சந்தித்த நபர்களை புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அநேக இடங்களில் பார்க்க முடியும். ஒரு சில நபர்களை நாம் இந்த தொடர் செய்தியின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். உதாரணம் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அங்கே இயேசுவை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அந்த சந்திப்பில் பவுல் அப்போஸ்தலன் சில அனுபவங்களை பெறுகிறதை அடியன் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பார்க்க முடிந்ததுங்க. அப்போ ஏன் உள்ளத்தில் ஒரு ஜெபம் போச்சு, ஆண்டவரே, அப்போது உங்களை சந்தித்த எல்லா நபருடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் ஒரு அனுபவங்கள் இருக்குமே தகப்பனே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்தேங்க. ஆர்வத்தோடு வேதாகமத்தை ஆராயிற சூழ்நிலையில் அநேக நபர்கள் இயேசுவை முகமுகமாய் சந்தித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அடியேனால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதியின் மூலமாய் தேவன் என்னையும் சந்தித்தாருங்க. ஸோ என்னை சந்தித்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அன்பு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேங்க. வேதாகமத்தில் அநேக நபர்களை நம்ம பார்க்க முடியும், இயேசுவை சந்தித்த நபர்களை. ஸோ அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 காரியத்தை இந்த தொடர் செய்திகளை நம்ம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணுங்க. என்ன அந்த நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம் அப்படின்னு சிந்திக்கிறீங்களா? ஆமாங்க, 2 காரியம் ரொம்ப அவசியமான காரியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வாக்கியம் இவ்வாறாக சொல்கிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுதுங்க. இவைகளெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதாகமம் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் யாருக்கு எச்சரிப்புங்களாம்? முடிவு காலத்தில். நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு என்ற விஷயத்தை மனதில் முதலாவது காரியமாக வச்சுக்கணுங்க. 2வது காரியம், நம்ம படிக்க போகிற இந்த தொடர் செய்திகள் எல்லாமே ஒரு 3 பாயிண்டில் படித்து முடிச்சிடுவோம். முதல் பாயிண்ட்டு, நபர் யாருன்னு படிப்போம். நம்ம எந்த நபர் இயேசுவை முகமுகமாய் சந்தித்தார், என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவை முகமுகமாய் சந்தித்த அந்த நபர் யாருன்னு படிப்போம். 2வது, அந்த நபருடைய சம்பவம், என்ன சம்பவம் அங்கே நடக்குது அப்படின்றத பார்ப்போம். 3வது, நம்ம வேத வசனத்தை வாசிச்சோம் இல்லைங்களா, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு அது எச்சரிப்பு அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ நமக்கு அதில் என்ன எச்சரிப்பு அல்லது லெசன்ஸ், பாடங்கள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை தொடர் செய்தியில் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இயேசுவை முதலாக சந்தித்த ஒரு நபரை குறித்து வேதாகமத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியம், நபர் யார், சம்பவம் என்ன, நமக்கான பாடம் என்ன. ஸோ இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இயேசுவை முதலாக சந்தித்த நபர் யார், அடியேன் எப்படி இந்த வேத பாடத்தை வேற பகுதியை தொடர்றேன் அப்படின்னா, மத்தேயு புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நபராக நம்ம பார்க்க போகிறோங்க.
ஸோ அதன் அடிப்படையில் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுவை சந்தித்த முதல் நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபர் யார், அந்த சம்பவம் என்ன, அதில் நமக்கான பாடம் என்ன என்பதை ஒரு கணம் நம்ம பார்ப்போங்க. சரி, நபர் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். மார்க்கு 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 40 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே அந்த நபர் யார், யாரை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம், இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபர் யார், வாசிக்கலாங்களா? வாசித்து அந்த நபர் யார் என்பதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கோவாங்களேன். மார்க்கு 1வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம மார்க்கு 1வது அதிகாரம், அதில் 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேங்க. 39 என்ன சொல்லுது பாருங்களேன். கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இப்போ ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, ஜெப ஆலயங்களில் பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் அநேக பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்த நபர் யாருன்னு பார்ப்போமா? அடுத்த வசனத்தை பாருங்களேன், 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அப்போ இயேசுவை முகமுகமாய் சந்தித்த, இயேசுவை நேராக சந்தித்த முதல் நபர் யார் அப்படின்னா குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? நபர் யாருன்னு பார்த்துட்டோமா? குஷ்டரோகி. சரி, சம்பவம் என்ன? இப்போ குஷ்டரோகி என்ன செய்யறான்? 40வது வசனத்திலிருந்து மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனத்தை கவனிங்க. இயேசு மனதுருகி கை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். பாருங்க, நபர் யாருன்னு பார்த்துட்டோம், அது ஒரு குஷ்டரோகி அப்படின்னு பார்த்துட்டோம். சம்பவம் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு குஷ்டரோகி வரான். யார்கிட்ட வரான்? இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன செய்யறான்? முழங்கால் படியிடுறான். முழங்கால் படியிட்டு என்ன கேட்டான்? என்ன உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன செய்தாரு? மனதுருகி தன் கையை நீட்டி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்கிற சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சம்பவம் புரிஞ்சிடுச்சிங்களா? நபர் யாருன்னு பார்த்துட்டோம். நபர் ஒரு குஷ்டரோகி. சம்பவம் என்ன? குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வந்தான். எனக்கு சுகம் கொடுங்க தெய்வமே, உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஆண்டவரும் மனதுருகி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நபர், சம்பவம் பார்த்துட்டங்களா? இப்போ 3வது எதை பார்க்கணும்? பாடம். அதில் நமக்கென்ன எச்சரிப்பு? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோமே. அப்போ இதில் என்ன எச்சரிப்பை தெய்வம் நமக்கு கொடுக்குறாரு, என்ன பாடத்தை நம்ம ஆண்டவர் நம்மோடு பேச போகிறாரு, அதை தாங்க முக்கியம். எப்பொழுதுமே பாருங்களேன், வேதாகமத்தை ஆண்டவரே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பாத்தில் சரண் அடைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், பல முறை இந்த வேத பகுதியை வாசிச்சிருப்போம், பல பிரசங்க வேத பாடங்களை கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிற விதம் அற்புதங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறாருன்னு பாருங்களேன். இப்போ நானும் இந்த வேத பகுதியை பல முறை வாசிச்சிருக்கிறேன். நான் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆமாம், ஒரு குஷ்டரோகி வரான், ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்குறேன். ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஏன்னா அவரால் சுகப்படுத்த முடியும், அவர் சுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பல முறை நானும் வாசித்து கடந்து போயிருக்கிறேங்க. ஆனால் இந்த அனுபவத்தை தேவன் பாதபடியில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்குற ஆண்டவரேன்னு சொல்லி என்னை ஒப்படைச்சி கேட்கும் பொழுது அற்புதமான ஒரு பாடத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. பாடம் பார்க்கலாங்களா? பாருங்களேன். குஷ்டரோகி அப்படின்னு சொல்லுது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் நம்ம வந்தோம் அப்படின்னா, அங்கே வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு விதிமுறையை,
ஒரு நல்ல காரியத்தை தேவன் வேதாகமத்தில் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை நம்ம விலக்கி பார்ப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கிறது. அந்த வழிமுறை என்ன என்பதை கொஞ்சம் நான் வாசித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9, 10 இந்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். வேதாகமத்தை எப்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றத பாருங்களேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டு 10வது வசனத்தை பாருங்களேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த வேதாகம சத்தியத்தின் ஆழங்களை முழுவதுமாக அறிந்திருப்பவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருங்களா. சம்பவத்தை படித்தோம், நபரை படித்தோம். ஆண்டவரே, அதில் எங்களுக்கு என்ன பாடம் இருக்குது? யார்கிட்ட கேட்கணும்? ஆவியானவர்கிட்ட கேட்கணும். இப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது என்ன பாடத்தை, என்ன எச்சரிப்பை தேவன் அதில் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை நம்ம யோசிக்கணுங்க. சரிங்களா? இப்போ வேதாகமத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் எப்படி வேதாகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு? வசனம் 11, மனுஷன் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளானே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி, முக்கியமான வார்த்தை, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிக்க போகிறோங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதாங்க நம்ம படிக்க போகிற ஒவ்வொரு தேவ செய்தியிலையும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மையத்துவமாக வைத்து படிக்க போகிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி படிப்போம். குஷ்டரோகி ஒருவன் வந்தான்னு இருக்குது பார்த்தீங்களா? வேதாகமத்தில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிடும் பொழுது குஷ்டரோகி என்பவன் யாரை குறிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை வேதாகமத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக நம்ம பார்க்க முடியுங்க. பார்க்கலாங்களா? குஷ்டம் உள்ளவன் தான் குஷ்டரோகி, அப்படி தானே? அப்போ குஷ்டம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்குது? நான் வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்ன சம்பவம் பாருங்க. மோசையினுடைய சகோதரி யாரு? மிரியம். மிரியம் குஷ்டரோகியாக மாறிட்டா. நீங்கள் அந்த சம்பவத்தை போய் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே சொல்லுவார், அவள் பாவம் செஞ்சிட்டா, அவளை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்பார். அப்போ குஷ்டரோகம் ஏன் வருது அப்படின்னா பாவத்தினுடைய விளைவு. அதில் ஒரு வார்த்தையை கவனிக்கணும் நீங்கள், பாவம். அப்போ குஷ்டரோகி யார் அப்படின்னா வேதாகமத்தில் யாரை குறிக்குது? ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த குஷ்டரோகம் எதை குறிக்கிறது அப்படின்றத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. இங்கே குஷ்டரோகத்தை பற்றி அவர் பேசலை, அந்த குஷ்டரோகம்னு டைரெக்டாக வார்த்தை வரலை. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எந்த நோயை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். சரிங்களா? 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரமாக இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இப்போ 5வது வசனம் ரொம்ப முக்கியங்க. இதை தாங்க கவனிக்கணும். குஷ்டரோகத்துக்கான அந்த அறிகுறிகள் எல்லாம் எப்படி வெளிப்படுது அப்படின்றத பாருங்களேன். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமும் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிழுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறதே. பாருங்க, இந்த 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம் அப்படின்னா அந்த 2 வசனமும் எந்த நோயை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது அப்படின்னா குஷ்டரோகம். குஷ்டரோகம் பிடித்தவர்களுடைய நிலை என்ன என்பதை இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. சீழ் பிதுக்கப்படலை, அது கட்டப்படலை அப்படின்ற காரியத்தை தேவன் பேசுகிறாருங்க.
ஸோ இந்த 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் குஷ்டரோக வியாதியினுடைய அறிகுறிகளை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி 4வது வசனத்தில் சொல்கிறாரு பாவமுள்ள ஜாதி அப்படின்றார். அப்போ பாவம், குஷ்டரோகம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நம்ம தெளிவாக ஒரு கணம் யோசிப்போம் அப்படின்னா, இங்கே இயேசுவினிடத்தில் முகமுகமாய் சந்திக்க வந்த நபர் யாருங்க? குஷ்டரோகி. அப்ப குஷ்டம் பாவத்தை குறிக்கக்கூடிய இருக்கிறான். குஷ்டரோகம் குஷ்டத்தை உடையவன் தான் குஷ்டரோகி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குஷ்டரோகி யாரை குறிக்கிறான் அப்படின்னா பாவியை குறிக்கிறான். இந்த பூமியில பாவி ஒருத்தவன் இருப்பான் அப்படின்னா அவனை தான் வேதாகமத்தின் அடிப்படை நம்ம பார்க்குறோம். குஷ்டரோகி யார் அப்படின்னா ஒரு பாவமான மனுஷன், ஒரு பாவியான மனுஷன். இப்போ ஒரு பாவமான மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து, குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்து அவன் என்ன செஞ்சான்? முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிடுவது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெபத்தை குறிக்கும், வேண்டுதலை குறிக்கும். இங்கே குஷ்டரோகி வந்து இயேசுவுக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிடுறான், ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பாவி தேவனுக்கு முன்பதாக வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தை ஏறெடுப்பான் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை அந்த சம்பவத்தில் பார்க்குறோம். குஷ்டரோகி சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்டானே. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியுமா? வேதாகமம் சொல்லுது ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிப்போம் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா அதில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வேதாகமம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குதுங்க. வாசிக்கலாங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் மாறணும் என்பது தான். அப்போ ஒரு பாவி பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடிக்கு ஒரு பாவியான மனுஷன் வருவான் அப்படின்னா, அந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷன் வந்தான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் சுத்தமாக்குங்கன்னு கேட்டான். ஆண்டவருடைய சித்தம் என்னங்க? பாவிகளை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தம், விருப்பம் என்று பார்க்கிறோமே. அப்போ ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவர் பாதபடியில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டான் அப்படின்னா, குஷ்டரோகி சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு மனதுருகி ஆண்டவர் மனசு உருகிறாராம். எப்போ? ஒரு மனுஷன் பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர், அவன் எவ்வளோ பெரிய கொடுமையான பாவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அவன் கோடான கோடி பாவத்தை செஞ்சு அவன் பாவியிலே பிரதான பாவியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே உருகிடுங்களாம். எப்பங்க? ஒரு பாவி பாவத்துக்காக மன்னிப்பை நாடி போகும் பொழுது. இப்போ குஷ்டரோகி போய் ஆண்டவர் முன்னாடி முழங்கால் படியிட்டு என்னை உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்டானே. ஆண்டவரும் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தன் கையை நீட்டி அப்படின்னு பார்க்குறோமே. அவருடைய கரம் எதை குறிக்கிறது அப்படின்னு தெரியுங்களா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி படிக்கணும்னு நம்ம பார்த்தோமே. ஆண்டவருடைய கரம் என்னங்க? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிப்போம் அப்படின்னா அங்கே ஆண்டவருடைய கரம் நீதியின் கரம் அப்படின்னு சொல்லுது. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பாவி பாவத்தை ஆண்டவர் பாதபடிக்கு கொண்டு போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, உங்களுக்கு சித்தமானா இந்த பாவத்தை என்னது நீக்கி போடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகிறார்னு பார்க்குறோம். மனதுருகிற தெய்வம் அடுத்தது என்னங்க செய்கிறாரு? அவருடைய நீதியை பாவிக்கு கொடுக்குறாருங்க. வாப்பா, என் ஆசை என் விருப்பம் எல்லாம் ஒன்று தான், உன்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தணும், உன்னை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போய் என் பிதாவினுடைய சமூகத்தில் உன்னை ஒப்படைக்கணும்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி தேவன் பாவங்களை மன்னிக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த குஷ்டரோகியினுடைய சம்பவம் நமக்கு சொல்லுதுங்க. பாவிக்கிட்டு இருந்த பாவத்தை நீக்கிறாரு, இவருடைய நீதியை கொடுக்குறாரு. இவருடைய நீதியை கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லி ஆறத்தழுவி அணைத்து அன்பின் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறாருங்க. அதான் ஆரம்பத்திலே படித்தோம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு படிக்கிறோமே. இதில் என்ன எச்சரிப்புங்க? ஒரு பாவி பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர் பாதபடிக்கு அவன் போவான் அப்படின்னா,
ஒரு பாவி பாவத்தை மன்னிச்சு கொடுங்க தகப்பனே, உங்களுக்கு சித்தமான மன்னிங்க ஆண்டவரேன்னு போவான் அப்படின்னா, அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை பரிசுத்தவானாய் மாற்றி அவருடைய நீதி அவனுக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற பாக்கியத்தை நம் தேவன் கொடுக்குறாருங்க. ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? இந்த சத்தியத்தை கேட்குற யாராவது இங்கே பாவிகள் இருக்கிறீங்களா என்னை போல? இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, அப்பா நானும் பாவி சுவாமி, என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுதே சரண் அடைஞ்சங்க. பாவ மன்னிப்பு குஷ்டரோகிக்கு மாத்திரம் இல்லப்பா, உனக்கும் தான் உண்டு. என் ஆசை விருப்பம் எல்லாம் உன்னை மன்னிப்பதற்காக தான் இந்த பூமியில் நான் வந்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இந்த பூமியில் வந்தேன், நீ வா நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற யாராவது நீங்கள், ஆண்டவரே நானும் பாவிப்பா, எனக்கும் மன்னிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கணத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட குஷ்டரோகி போய் முழங்கால் படியிட்டான், என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்டான். அவன் எந்த கணத்தில் சுத்தமானாங்க? அந்த நொடியே. ஆண்டவருடைய சித்தம் பாருங்க, ஒரு பாவி பாவத்தோடு இருக்கக்கூடாதுங்க. அந்த பாவி அவன் பாவத்தை விட்டு அவன் பரிசுத்தமானாய் மாறணும். ஆண்டவர் அதுக்கு ஒரு நாள் காத்திருப்பது கிடையாது, ஒரு வாரம் காத்திருப்பது கிடையாது, ஒரு மாதம் காத்திருப்பது கிடையாது, ஒரு வருடம் காத்திருப்பது. அந்த நொடியே, இந்த நொடி நீங்கள் யாராவது சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறாருங்க. நான் பாவி ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குவீங்களா, என்னை பரிசுத்தப்படுத்துவீங்களான்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறாருங்க. ஒரு கணம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க, குஷ்டரோகிக்கு கொடுத்த உம்முடைய நீதியை எனக்கும் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பாதபடியில் நம்ம சமர்ப்பிப்போம் அப்படின்னா, அவனை பரிசுத்தப்படுத்திய தெய்வம் நம்மையும் பரிசுத்தப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தருவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். கிருபையின் காலம் வெகுவாய் நமக்கு முடிய போகிறது. அந்த காலத்திற்கு முன்பதாக நம்மை நாமே தேவனுடைய பாதபடியில் சமர்ப்பித்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவித்து, நாம் பாவிகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் தேவனை சார்ந்து போகும் பொழுது நம் பாவங்களையும் நம் அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த அற்புதமான பாடத்திலிருந்து ஆண்டவர் எங்களோடு பேசின தயவுகளுக்காக நன்றி. உம்மை முகமுகமாய் சந்தித்த குஷ்டரோகியைப் போலவே நாங்களும் உங்கள் பாதபடிக்கு வருகிறோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டு நானும் பாவி ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தப்படுத்துவீங்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு யாராவது சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி உம்முடைய நீதி எங்களுக்கு தந்தருளி எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்தருள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக இரண்டாவதாக இயேசுவை யார் சந்தித்தார்கள் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த சத்தியத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.